நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பணம் வர்றதுக்கு என்னதான் சார் வழி? பணம் 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 வரணும். சில விஷயங்கள் அவங்க செய்கிற செய்கையை வச்சே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பணத்தில் ஜெயிப்பாங்களா தோப்பாங்க. அவங்க ஜாதக கட்டம் வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் லட்சுமி பூஜையே பண்ணட்டும், 48 நாள் 108 நாள் கூட பண்ணட்டும், சாப்பிட்டு ரோட்டில் வாட்டர் கேன் தூக்கி போட சொல்லுங்க, அவருக்கு லாஸ் ஆகுதா இல்லையா? அப்பா அம்மா சுயநலமாக இருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு மளிகை கடை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கூப்பிட்டாங்கன்னா போவோம், கடை திறப்பாங்க. போன அன்னைக்கு சும்மா வரக்கூடாதுன்னு எதனா ஒரு பொருள் வாங்க. ஒரு மெடிக்கல் திறக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க சார். சாமி, இந்த பணம் படாத பாடுபடுத்துது, வரவே மாட்டேங்குது, வந்தா நிற்கவே மாட்டேங்குது, நின்னா பெருக மாட்டேங்குது. இந்த பணம் வர்றதுக்கு என்னதான் சார் வழி இருக்கு? பணம் 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 வரணும். ஆமா சார். பொருளாதார பிரச்சனை ஒரு 90% மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை, 95% கூட வச்சுக்கலாம். மீதி ஒரு 5% மக்களுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனை. இது இடையில அங்கங்கே பிட்டா பார்த்தீங்கன்னா அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை. பொருளாதார பிரச்சனைக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், கோவிலுக்கு போனால் பணம் வருமா அப்படின்னு ஒரு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நானே நிறைய கோயிலுக்கு சொல்லுவேன், நிறைய இந்த மாதிரியான கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும், உங்களுக்கு ஒரு முடக்கம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்க செய்கிற செய்கையை வச்சே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பணத்தில் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா. அவங்க ஜாதக கட்டம் வேணான்னு சொல்கிறோம். ஜாதகம் எதுக்கு? ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை தான் நீ ரிஃப்ளெக்ட் பண்ண போற. உன் ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தாருன்னா நீ எப்படி நடந்துப்ப, குரு நல்லா இருந்தாருன்னா எப்படி நடந்துப்ப, உன்னை பார்த்தா உன்னுடைய செய்கையில அது தெரிய போகுது. சுக்கிரன் கெட்டு போயிருந்தா எப்படி இருப்ப, சுக்கிரன் நல்லா இருந்தா நீ எப்படி இருப்ப? சுக்கிரன் கெட்டு போயிருந்தா அவன் மேக்கப் பண்ணாத வெளியே வரமாட்டான், கெட்டு போயிருந்தாதான் அவன் மேக்கப் பண்ணாம வெளியே வரமாட்டான். சுக்கிரன் நல்லா இருந்தா அப்படியே தூங்கி எழுந்து மூஞ்ச கழுவிட்டு அப்படியே தலையை வாரிட்டு வெளியே வருவான். இயற்கையாவே அவன் அழகுதான், அவனுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்காது. இந்த சுக்கிரன் நீச்சமானவனுக்கு நம்மள யாருன்னா எதனா நினைப்பாங்களோ இப்படி நினைச்சே அவன் 1 மணி நேரம் பொறுத்து தான் வெளியே வருவான். ஒருத்தன் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரான்னா அவனுக்கு சுக்கிரன் கெட்டு போயிருக்கும். இதுதான் உண்மை. எதுக்கு ஜாதகம் கட்டம்? அது ஜாதக கட்டம் வேணும் தான். எப்போ ஸ்டார்டிங்ல நம்ம இதே ஃபீல்டுலேயே ஊறிட்டோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோன்னா அதெல்லாம் தாண்டி ஒருத்தர்கிட்ட பேசும்போதே எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். அப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். என்னன்னா, யாரு எல்லாம் பணத்தை ஈர்க்க முடியாது. நீங்க கோயில் கட்டுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, கலசத்தை கூட வாங்கி டோனர் பண்ணுங்க, நீங்க பெரிய ஒரு பிக்ஷாட்டா இருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கோயில் உள்ள கருவறை சிலை வாங்கி கொடுங்க, அங்க பிரதட்சணை பண்ணுங்க, பாத யாத்திரை போங்க, வேல் குத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை நான் சொல்லுவதை செய்தும் நீங்கள் ஜெயித்து காட்டிவிட்டால் நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த மீடியா இதெல்லாம் நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சேலஞ்ச் பண்றேன்றேன். நீங்க சொன்னதை செஞ்சு பணம் வரலைன்னா சொல்றீங்களா? இல்ல, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆமா, இந்த விஷயம் செய்யறவங்களுக்கு பணம் வராது, முன்னேற முடியாதுன்னு. இப்போ உடனே ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்றேனே, ஷேவிங் பண்ணணும் அவசியம் நான் சொல்றேன், உடனே ஒரு குரூப் போடுவாங்க, அப்போ ஈஷா என்ன சேவிங் செய்தாரா? நான் இந்த மாதிரி குரூப் இருக்காங்களே, நம்ம எது சொன்னாலும் வாதம் செய்ய, அந்த குரூப்புக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்களுடைய எது வந்து ஆராய்ச்சி, இதுக்காக உழைச்சிருக்கேன், நீங்க வந்து வாதம் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க ஹோட்டல் வச்சிட்டான், செம கூட்டம் ஹோட்டல்ல, எல்லாரும் சாப்பிடுவான், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அந்த ஹோட்டல்ல டேஸ்ட் நல்லா இருக்காது. யாருக்கு தெரியுமா? அவனுடைய எதிரிக்கு. ஏன்னா அவன் பிடிக்காதவன்ல, அதனால அவன் உணவுல இருக்கிற சுவை அவன் உடம்புல ஏறாது. நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ரோட்டோரம் பானிபூரி கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் உப்பே போடலனாலும் அமிர்த மாதிரி இருக்கு. ஏன்னா உன்னுடைய மூளை போய் அதில் செட் ஆயிடுது. நீங்களே தீர்மானிச்சுக்கிறீங்க பிடிச்சவன் பிடிக்காதவன், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் உடல் கூறுகளும் வேலை செய்யும். இப்போ நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், அந்த கருத்தை தான் நீங்கள் பார்க்கணும். சம்பத் சுப்பிரமணியம் இங்கே பார்த்தீங்கன்னா அது தப்பாக தான் தெரியும். ஒரு விஷயம், ஒருத்தர் ஹோட்டலுக்கு போகிறார், சாப்பிட்றாரு, சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு, அங்கே சைடில் டிஷ்யூ பேப்பர் இருக்கும், 4 இழுப்பார், ஒரு கை தொடைக்க 5 டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுட்டு தூக்கி போடுறது குப்பை தொட்டில விடாது, பக்கத்தில் விடும். நான் இப்போ சொல்கிறேன், அவர் 100 கோடிக்கு கூட அதிபராக இருக்கட்டும்,
ஒரு நாள் ஜீரோவில் வருவார். இல்லை சார், அவர் 100 கோடிக்கெல்லாம் அதிபதியாக இருந்தால் எப்படி இவ்வளோ இன்டீசெண்டாக நடந்துப்பாருன்னா, கடைசி வரைக்கும் ஜீரோவிலே போயிடுவோம். யார் ஒருவர் ஒழுக்கம், இதோட கான்செப்டே ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கம் எப்படிலாம் தவறுதுன்னு தான் நான் சொல்கிறேன். இருக்குதுன்றதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர், ஒரே டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையெல்லாம் தொடச்சி பொறுமையாக தொடச்சிட்டு எத்துமை குப்பை தொட்டில் போகிறவனுடைய வாழ்க்கை மாறும். இருக்குதுன்றது 4 இருப்பான், அவன் வாழ்க்கை என்றைக்குமே மாறாது. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னு கூட பொறுமை இல்லாமல் டேபிளை தள்ளிட்டு போயினே இருப்பான். அவன் நடந்து போகிறதுலே பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுடைய சேர் வந்து லைட்டாக இடிப்பான். என்றைக்குமே லைஃப்பில் முன்னேற முடியாது. சாப்பிட்டுட்டு பில்லு தரும்போது தரவா, நான் தரவான்னு கேட்பான். அவனுக்கு தர விருப்பம் இருக்காது. நம்ம தரலன்னா அவங்க எதனா நினச்சிப்பாங்களோன்றதுக்காகவே நான் தரனே அப்படின்வான். என்றைக்குமே நீ தராம கூட இரு, நீ குடுறா பில்ல. அந்த ஒரு பழக்கம், ஒழுக்கம், நேர்மை. ஏய் பில்ல குடுறா, என்கிட்ட காசு இல்லை, இவனை நம்பலாம். ஒரு சில பேர் இருக்காங்க சாமி, சாப்பிட்டு பில்லு கொடுக்க டயத்துக்கு முன்னாடி வேகமா சாப்பிட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. அதான் இவன் என்னைக்குமே அவன் லைஃப் மாறாதுன்றேன். முதல் விஷயம், டிஷ்யூ பேப்பர் இருக்குதுன்றதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கேட்டகரி. சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு ஒரு நாலேஜே இல்லாமல் தள்ளிட்டு போவான், பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சேரை இடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். சாப்பிட்டுட்டு பக்கத்தில் யார் இருக்காங்க கூட தெரியாமல், ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் கையை உதருவான். தண்ணி பக்கத்தில் தெரியும். ஒரு பொது இடத்தில் ஒரு ஒரு சமூக சேவை, நீங்கள் போய் ஒரு 1000 பேருக்கு மோர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில்வர் டம்ளரில் கொடுக்குறீங்க, அது இன்னொருத்தவங்க வந்து குடிப்பாங்கன்னு தெரியாமல் அதில் சிப் பண்ணி கொடுப்பான். என்றைக்குமே உணர பிறரை பத்தி குறை பேசாமல் ஒரு நாளும் தூங்க மாட்டான். அந்த கேட்டகரி என்னைக்குமே பணத்தை இருக்க முடியாது. 50 ரூபா 100 ரூபாய்க்கு மட்டுமே பெட்ரோல் போடுவான். என்னைக்குமே முன்னேற முடியாது. பணம் எப்பொழுதும் இல்லை 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 என்று சொல்லுவதே வேலையா வைத்திருப்பான். என்னைக்குமே முன்னேற முடியாது. கேட்கிறப்பே சாமி, என்கிட்ட பணம் இல்லை, அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க, என்கிட்ட பணம் இல்லை. நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன், பணம் வேணும்னு சொல்லியா, பணம் இல்லைன்னு சொல்லாதுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னே போட்டு விடுங்க, பணம் இல்லைன்னே போட்டு விடுங்கன்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவன் இல்லை என்பதிலே வாழ்ந்து மடிந்துருவான்னு நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த இடத்துல தவறுதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். அந்த ஒழுக்கம் தவறுபவனுக்கு நிச்சயமாக சில பண ஈர்ப்பு விதிகள் வேலை செய்யாது. நான் சொல்றேன், இப்போ ஒருத்தர் லட்சுமி பூஜையே பண்ணட்டும், 48 நாள் 108 நாள் கூட பண்ணட்டும், சாப்பிட்டு ரோட்ல வாட்டர் தூக்கி போட சொல்லுங்க, அவருக்கு லாஸ் ஆகுதா இல்லையா பாருங்க. இயற்கையை நீ அசுத்தப்படுத்த, இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. உனக்குள்ள அந்த இறைத்தன்மை இருந்தா அந்த ஒரு குணமே உனக்கு வெளிப்படாது. அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி இறைவன் பணத்தை தருவார்னு நான் கேட்குறேன். உலகத்துல ஏன் ஆர்டிசம் குழந்தைகள் ஒரு சில பெற்றோர்களுக்கு போய் பிறகுது? எல்லாருக்கும் பிறகுலாமே. எவங்கிட்ட கொடுத்தா அதை பொக்கிஷமா பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவமும் சகிப்புத்தன்மையும் இருக்கும், அவனுக்கு தான் ஆர்டிசம் குழந்தைய இறைவன் கொடுப்பான். அப்போ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆர்டிசம் குழந்தைய பெற்றுக்க முடியும். இதை நீங்க நெகட்டிவா பார்ப்பீங்க, கிடையாது. இறைவனுக்கு தெரியும், இவங்கிட்ட கொடுத்தாதான் அதை வச்சு பார்த்துப்பான், இதை வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்தா அவன் ஹோம்லெஸ் எடுத்துருவான் அப்படின்னு. யாருக்கு எந்த தகுதி இருக்கோ அவனுக்கு தான் இறைவன் அந்த நிறையை தருவார். அது சாதாரண மனிதர்களுக்கு குறையாக தெரியும். அதனாலதான் உங்களுக்கு தெய்வ குழந்தைகள். தெய்வ குழந்தைகளும் என்பதை தாண்டி நான் சொல்வது என்னன்னா, பெற்றோர்களே தெய்வம் சொல்றேன். பெற்றோர்களே தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் மாரி வச்சுக்கோங்க. சிஎம்ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் மாரி அந்த பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவங்கிட்ட இந்த தொகுதியை கொடுத்தா இவன் பார்த்துப்பாயன், இவங்கிட்ட இந்த குழந்தையை கொடுத்தா இவன் பார்த்துப்பாயன். அந்த பக்குவம், பொறுமை, ஞானம் இருக்கு. லக்னாதிபதி போய் கடகத்துல, கடக ராசி, கடக லக்னம், ஒரு ஆணாக பிறந்து ஜாதகருக்கு குரு போய் கடகத்துல, ஒரு பெண்ணாக பொறுத்து சுக்கிரன் போய் கடகத்துல, இல்ல லக்ன புள்ளி ஒன்றுல நிற்கும். உதாரணம், மகர லக்னம் உத்திராட்டாதி நட்சத்திரம் நிக்குது, அந்த சூரியன் போய் கடகத்துல. இல்ல ஒருத்தர் ராசி மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி போய் கடகத்துல, லக்னாதிபதி ஒரு சாரத்துல நிற்பார். அஸ்த நட்சத்திரத்தை செவ்வாய் நிற்கிறாரு, விருச்சக லக்னம். சந்திரன் போய் கடகத்துல. கடகம் சம்பந்தப்படாமல் ஆர்டிசம் குழந்தை வராது. ஏன்னா அவன் தான் பார்த்துப்பான், அவனாலதான் பார்க்க முடியும். வேற யாருக்கும் அந்த பொறுமையே பக்குவமா இருக்காது. அப்போ இறைவன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் தெளிவா இங்க கேட்கிறேன். ஒரு நாளைக்கு அறுவடை, பயிர் தயாரா இருக்கு. இறைவன் கிட்ட வந்து அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, மழை பெய்யக்கூடாது இன்னைக்கு ஒரு பொழுது கேட்பான், வேற எதுவும் கேட்க மாட்டான். இன்னொருத்தனுக்கு அதே ஊர்ல பக்கத்து கழினில வறண்ட பூமி, பயிர் வச்சுட்டான், தண்ணியே இல்லை, சாகுற ஸ்டேஜில் இருக்குது பயிரெலாம். அதே தெய்வத்துக்கிட்ட அவனும் வந்து மழை வேணும்னு கேட்குறான். இப்போ இறைவன் என்ன பண்ணுவார்னு ஒரு கேள்வியை இப்போ சத்சங்கத்தில் மக்கள்கிட்ட கேட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு அதுக்கு பதில் சொல்ல. ஒரே ஊரில் பக்கத்து கழினில ஒருத்தன் அறுவடைக்கு தயாராக இருக்கு பயிர், இன்னொருத்தனுக்கு மழையே இல்லாத பயிர் காயுது. இறைவன் கிட்ட 2 பேரும் ஒரே நேரத்தில் கேட்குறான். ஒருத்தன் மழை வேணுன்றான், ஒருத்தன் மழை பெய்யக்கூடாதுன்றான்.
யாருன்னா ஒருத்தருக்கு இறைவன் கருணை காட்டினார்னா இன்னொருத்தனுக்கு இறைவனே கெட்டவன் ஆயிடுவாரு. இறைவனுக்கே அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இப்ப இறைவன் என்ன பண்ணுவார்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்னன்னா மாயையோடைய உச்சத்துல போய் மாட்டிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த சட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு 10 ருத்ராட்சத்தை மாட்டிக்கின்னு கையில் நல்லா மணிலாம் மாட்டிக்கின்னு நல்லா கொண்டெல்லாம் போட்டு 4 சிஷியர்களை கூட வச்சுட்டு சுவாமி பேச மாட்டார், ஆசீர்வாதம் மட்டும் தான் பண்ணுவார்னு வச்சிங்கன்னா நான் 6 மாசத்துல சென்னையில் நான் பெரிய. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை எதை தின்னா பித்தம் தீரும், தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடும். இதுக்காகவே நேற்று ஒரு சத்சங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டேன். இறைவன் என்ன பண்ணுவார் சொல்லியே தீரணும்ட்டேன். மழை பெய்யும்னாங்க ஒருத்தவங்க மழை பெய்யாதுன்னாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு நல்ல முடிவு கொண்டாங்க, கரெக்டான முடிவு. இறைவன் மழை பெய்ய வைப்பதும் இறைவனுடைய வேலை இல்லை, மழை பெய்யாமல் தடுப்பதும் இறைவனுடைய வேலை இல்லை. இந்த பயிர் அறுவடைக்கு சரியாக காத்து கொண்டு இருக்கிற நபர் செய்த செயலுக்கு என்ன கூலியோ, காய்ந்து போன நிலத்துக்கு என்ன கூலியோ, அவரவர் பெற்ற செயலுக்கு உண்டான கூலியை மட்டுமே தான் அவர் பெற முடியுமே தவிர இறைவனுக்கு அங்க மழை நிப்பாட்டுவதோ பெய்ய வைப்பதோ ஒரு வேலை அல்ல என்பதை புரிய வைக்கும் முதல்ல. அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்ற ஒரு சத்சங்கத்துல முன் வச்சு. அப்போ ஒரே விஷயம்தான், கொய்யாக்காய் செடி வச்சா கொய்யாக்காய் தான் காய்க்கும், தென்னம்புல்லை வச்சா இளநீர் தான் வரும். நாம் செய்த செயலுக்கு தான் இங்க கூலியை தவிர நீ செய்த பூஜைக்கோ நீ வாங்கி போட்ட மாலைக்கோ நீ உடைச்ச தேங்காய்க்கோ கிடையாது. இதெல்லாம் உன்னுடைய தேவைக்காக தான் பண்றேன். உன்னுடைய தேவை இல்லைன்னா இறைவனே நம்ம பார்க்க மாட்டோம். இதுதான் இயற்கையின் விதிங்கிறது தானே. ஆமா, நேச்சர்ஸ் லாங்கிறது இதுதானே, நீங்க சொன்னது தானே. தேவை இருக்கோ தானே இறைவனை பார்க்குறோம். இல்லைன்னா ஒரு சாரர் எப்படி பார்க்குறான் இறைவனை? எதுவுமே வேணாயா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், விரக்தி ஆயிட்டான், எல்லாம் துரோகம், எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் பண இழப்பு, இனிமேல் அடுத்த பிறவியே வேணான்ட்டு தான் இறைவன் கிட்ட போற ஆளுகிறானே தவிர எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கு, இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்துருக்க, பெரிய ஒரு நன்றியை நான் உனக்கு செலுத்துறேன், எனக்கு முக்தி வேணும்னு கேட்குறாள் எத்தனை பேர்? அப்போ உனக்கு நடக்கல, அந்த விரக்தியின் உச்சத்துல ஞானத்தை தேடி போற, ஞானம் கிடைக்காது. யாரெல்லாம் தோல்வியை கண்டு இறைவனை தேடுகிறீர்களோ ஞானம் கிடைக்காது, நிறைவுல தான் ஞானம் கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் பேசிக்காவே ஒரு ஒழுக்க நெறியில வாழறனா காலையில தூங்கி எழுந்துக்கிறாரு, தலைகாணி ஒரு மூலையில இருக்கும், பெட்ஷீட் ஒரு மூலையில இருக்கும், அப்படியே கிளம்பி போவார், அன்னைக்கு நாள் சக்சஸ் ஆகாது. யாருக்குன்னா நான் சொல்றது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனமா இருந்ததுன்னா, முக்கியமான இன்டர்வியூக்கு போகும்போது முக்கியமான காரியங்களுக்கு சொல்லும்போது உங்க வீட்டில் எழுந்து பெட்ஷீட்டு தாய் தலைகள்லாம் அப்படியே கடைசிட்டு போங்க. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட், என் வீடியோவில் இத்தனை வருஷமா ஒரு கமெண்ட்டை கூட நம்ம ஆஃப் பண்ணது கிடையாது. ஆமா ஆமா, ஆஃப் பண்ணது. நீங்க கீழே வந்து போடுங்க, நான் இன்னைக்கு பெட்ஷீட்டையும் பாய் தலைகாணியும் அப்படியே போட்ட இடத்துல போட்டபடி போனேன், எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிச்சு, போடுங்க பாப். முந்தி பாய் இருந்துச்சு சாமி, எந்திரிச்சோன்னே பாயம் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு பெட் வந்ததுனால அந்த பழக்கம் மாறிடுச்சு. சார் பெட்டு மேல இருக்கிற பெட்ஷீட்டை வந்து நீங்க கிளியரா டைட் ஃபிட்டிங்ல ஹோட்டல்ல ஃபிட்டிங்ல பண்ற மாதிரி போட்டு தலகாணியை வந்து கரெக்டா ஆர்டரை அடுக்கி வச்சுட்டு பெட்ரூமை கிளியரா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கிளம்பணும். தொடக்கம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதை வைத்து தான் நான் அந்த நாள் முழுவதும் உன்னை இயக்குகிறது. நான் டிஷ்யூ பேப்பர் 4 இழுத்துப்பேன், தண்ணி குடிச்சு ரோட்ல வாட்டர் கேனை தூக்கி போடுவேன், பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டு வேர்கலையை கவரில் வீசி அடிப்பேன், செருப்பு வந்து ஒன்று இங்கே அவுத்து விடுவோம், ஒன்று அங்கே போவோம், காலைல எழுந்து அப்படியே கிளம்பி போயிடுவேன், வீடு குப்பையாக வச்சுருப்பேன், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுவேன், தேவையில்லாத பொருளாக வீட்டு மேலே பரன் மேலே போட்டு வச்சுருப்பேன், உடைந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணுவேன், பிறரை குறை சொல்லுவேன், செயின் என்றே மறந்துடுவேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணால் கூட எப்படி நடக்கும்னு நான் கேட்குறேன். என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒருத்தன் ஒரு உதவியை செஞ்சுட்டு அந்த உதவியை நீ மறந்துட்டேன்னா உனக்கு எந்த வழியிலுமே வழி கிடையாது தலைவா, உனக்கு அஷ்டத்துக்கும் வழி அடைச்சிரும்ன்ற. அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாடுறோம் 40 வயசு 50 வயசு 60 வயசு இல்லைன்னா யாரோடைய உதவியும் இல்லாம இத்தனை வருஷம் நம்ம கடந்திருக்கவே முடியாது. படிக்கும்போது கை போட்டு போயிருப்போம், லிஃப்ட் கட்டுப்போம், அதுவும் ஒரு உதவி தானே. யாரோடைய உதவியும் இல்லைங்க, நானே வாழ்ந்துட்டு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒரு நாளுக்கு காசு இருந்திருக்காது, கண்டக்டர் 1 ரூபாய் சில்லறைக்காக சரி பரவாயில்ல போன்னு டிக்கெட் கொடுத்துருப்பாரு, அதுவும் ஒரு உதவி தானே. யாரோடைய உதவியும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இல்லை. அதுவே தெரியாம மனிதர்களை புறம் பேசுவதை மட்டுமே வேலையாக வைத்திருப்பவர்கள் பணத்தை ஈர்க்க முடியாது. சாப்பிட்ட இடத்த தண்ணி தெளிச்சு துடைக்கணும், அது அவசியமான ஒன்று. விளக்கை ஏத்திட்டு 10 நிமிஷத்துல போய் என்ன ஆயிடும் சொல்லி டக்குன்னு அதை வந்து குளிர வச்சிடும். இப்படி ஒரு சாரர். ஒரு வீட்டில் விளக்கு எறியும் போது ஏசியோ ஃபேனோ ஓடிச்சுன்னா அது அலமோதும் அந்த தீபம். அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சு. ஆமா, அதை செஞ்சுட்டாலே இதெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சிருமே. இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம் தான் சொல்றேன். நம்ம கூட பழகுவான், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பான், நம்மளுடைய எதிரிகிட்ட கான்டாக்ட் நம்மளுக்கு தெரியாதே வச்சிருப்பான்.
இப்படி ஒரு சாரர் இருப்பான். என்னைக்குமே அவன்லாம் லைஃப்ல வெளியே ஜெயிக்கவே முடியாது. குணசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. நண்பனை பற்றி அறிந்து நண்பனின் எதிரியிடம் தூதனாக இருப்பவனை ஒரு காலம் நம்பாதே, அவனுக்கு வீழ்ச்சியை நிச்சயம் பண்றான் குணசாஸ்திரத்துல. சில பழக்கங்களை நாம் கைவிட வேண்டும். தானம் தரும்போது மனசு தாராளமா இருக்கும். நல்லா தராதிங்க. ஆஃப் மைண்ட்ல ஒரு விஷயம் செய்யாதீங்க, அது பாவம். அதை விட பாவம் வேற எதுவும் இல்லை. ஒரு பெண்கள் வீட்டில் வேலையாட்களை வைத்து கோலம் போடுவது கண்டிப்பா அந்த வீட்டில் பணத்தை ஈர்க்காது. இது சொன்னா யாருன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் வேலைக்கு போறேன் சார், நைட்டு வரேன், லேட்டா வரேன், அதுக்கு தானே காமன் ஏரியாவுக்கு சம்பளம் தரும். விவாதம் மட்டுமே தான் நாம் முன்வைப்போமே தவிர அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு மிக லேட் ஆகும். பணத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக பணத்தை ஈர்க்க வேண்டும். நீங்க முழுசா பணத்தை அதிகமா ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பணம் சுபவிரியமாவே ஆகணும்னு நினைக்கிறீங்க, முதல் விஷயம் என்னுடைய கருத்து, நீங்க முட்டை சாப்பிட்றத நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக நான்வெஜ் சாப்பிட்றது நிப்பாட்டணும். அந்த நான்வெஜ்லேயும் முட்டையிலையும் உங்களுக்கு என்ன சத்து, என்ன புரோட்டீன், என்ன கிடைக்குதோ அது அனைத்துமே காய்கறியில இருக்குது. அது எதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அடிக்கிறீங்க, யூடியூப், சாட் ஜிபிடி அடிக்கிறீங்க, கூகுள் அடிக்கிறீங்க, அடிங்க. புரோட்டீன் முட்டைக்கு எவ்வளோன்னு பாருங்க, சோயாபீன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க முட்டையா சோயாபீன்ஸான்னு. ஒரு மனிதன் தனக்கு தேவைன்னா ஃபோன் அடிக்கிறது, தேவையில்லைன்னா அந்த நம்பரை ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. இந்த மாதிரி கேட்டகரி ஒரு பீப்புள் இருப்பாங்க. இவர்களும் பணத்தை ஈர்க்க முடியாது. பொய் சொல்லுபவன், நேரத்தை கடைபிடிக்காதவன், இப்படி 2 கேட்டகரி இருக்காங்க. இவர்கள் தர்மமே செய்தாலும் அந்த தர்மத்துக்கே பலன் இல்லைன்னு சொல்றான் தர்ம சாஸ்திரத்துல. பொய் சொல்லுபவனும் நேரத்தை கடைபிடிக்காதவனும். இன்னொரு விஷயம், ஒருவரை புகழ்வது போல் இகழ்வது வஞ்ச புகழ்ச்சியணி, இகழ்வது போல் புகழ்வது. இவர்கள் வாழ்க்கையில் நோயால், கடனால், வம்பால் ஒரு நாள் நிச்சயம், தூக்கமின்மையால் 24 மணி நேரம் தூங்க முடியாத சூழ்நிலையில அவன் வாழ்வான்னு சொல்லுது. எதுக்காக நம்ம பிறந்துருக்கிறோம்? நம்ம பிறந்துட்டோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம வேலை என்னமா பார்க்குறோம், நம்மளை சார்ந்து இருக்கிற கடமைகளை செய்ய வேண்டும். இதை தாண்டி நீ எதை செஞ்சாலும் உனக்கு பிரச்சனை தான்ற. தாயும் தந்தையும் எவனுக்கு சாபத்தை கொடுத்துள்ளார்களோ, தாய் தந்தையின் சாபத்தை பெற்ற யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கே வருகின்ற நோய் பூரணமாக குணமடையாது. இன்னைக்கு ஒரு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, அப்பா அம்மா சுயநலமா இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? அப்பா அம்மா சுயநலமா இருக்காங்க. இப்ப பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும். இப்போ நம்ம என்னதான் அப்பா அம்மா தெய்வம்னு நம்ம சொன்னாலும் கூட, சில வீடுகளில் 3 பசங்க, 4 பசங்க, 5 பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பசங்க மேல அதிக பாசமும் ஒரு சில பசங்க மேல வெறுப்பும் இருப்பதுக்கெல்லாம் நம்ம அதிகமான பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சூரியனை திட்டுறவங்களும் இருக்கிறாங்க, சூரியனை வணங்குறவங்களும் இருக்காங்க. அதுக்காக சூரியன் வராம போயிடுதா? நிலாவை திட்டுறவங்களும் இருக்காங்க, நிலாவை புகழறவங்களும் இருக்காங்க. அதனால நிலா வந்து மறையுதா? இயற்கை தன் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. மகனாகிய நீ உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய், ஆனால் பலனை எதிர்பார்க்காதன். உன் தந்தை சுயநலமாக இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டில் 3 பேர் அண்ணன் தம்பி. அப்பா பெரிய புள்ள மேல பாசமா இருக்காரு, சின்ன புள்ள மேலே பாசமா இருக்காரு. இந்த நடு சென்ட்ரால் மேல கொஞ்சம் அதிகமான ஒரு ஈர்ப்பு இல்லை. இப்போ இந்த சென்ட்ராலுடைய புள்ள ஜெயிச்சிருவான், அந்த பெரிய பையனுடைய பையன் சரியான அங்கீகாரத்தில் போய் உட்கார முடியாது, வேலையில் உட்கார முடியாது. இது தெரிஞ்சிச்சுனாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த இயற்கை ஒரே விஷயம் தான் சார். இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு லீவ் போடுவான், என்னைக்கு வராங்க, என்னைக்கு போகல, எத்தனை நாள் ஓட்டி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தானா சம்பளம் கொடுப்போம். எல்லா கம்பெனிலும் அதான ரூலு. மனிதர்களாகிய மாயையிலே மாட்டி வாழற நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி நம்மளகிட்ட நடந்துக்கிறான்னு பார்த்து கணக்கு முடிக்கிறோமே, நம்மளை உருவாக்கி கீழே அனுப்பிச்ச அந்த இறைவன் எப்படி தப்பான கணக்கை எழுதி தப்பான கணக்குக்கு சைன் பண்ணுவாரு? அவருடைய கணக்கு என்னைக்குமே மிஸ் ஆகாது. இறைவன் ஒருவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான் 24 மணி நேரமும். இதை உணர்ந்தவன் ஜெயிச்சிருவான், உணராதவன் வாதம் பண்ணுவான். இறைவனே இல்லைன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் கடைசியில அவசரப்பட்டு காலத்தை வீண் பண்ணிட்டோமேன்னு சொல்லி இறந்தவர்களுடைய கதை எத்தனையோ பேர் கதையை நம்ம சொல்லலாம். அதுதான் சச்சிதானந்த சுவாமி தாம்பரத்துல ராஜகீழ் பக்கத்துல இருக்க சச்சிதானந்த சுவாமி சொல்றார், பிரம்மாவும் சிருஷ்டி செய்வான், நானா தாய் தந்தைக்கு அடிமையாச்சு, மனைவி சொத்தே சொந்தமாச்சு. முதல்ல வளர்ந்தேன், அம்மா அப்பாவுக்கு அடிமையா இருந்தேன், அப்புறம் மனைவிக்கு அடிமையா இருந்தேன், அப்புறம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு ஓடினேன்னு சொத்து சேர்த்தேன், பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் இருக்கிறதே பசங்களுக்கு பாரமாச்சு, அப்புறம் நோய் வந்தது, என்ன எல்லாரும் ஒதுக்குனாங்க. இப்பதான் தெரியுது இவ்வளோ நாளா உன்னை நான் மறந்துட்டேனே, என்னை எப்படியாவது நல்ல ஒரு மோட்சத்துக்கு கொண்டு போன்னு இறைவன் கிட்ட கேட்குறாராம். அப்போ இறைவன் சொல்கிறான், ஏய் இவ்வளோ நாளாக என்னை நினச்சி கூட பார்க்கல, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ என்னை உன்கிட்ட மோட்சத்தை கேட்குற, நான் எப்படி தர முடியும்?
வாய்ப்பில்ல, பிறந்து வான்னு அனுப்புறாராம். இது அவன் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தா அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கும். எப்போ அவன் புள்ள வேணான்னு கழுத்து பூச்சியை வெளியே தள்ளுறானோ அப்பதான் உணர்றான். அப்ப கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண இறைவனுக்கே கோபம் வருன்ற. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மெடிக்கல் இருக்கு, நம்ம தெரிஞ்சவர் மெடிக்கல் வச்சிருக்காரு, போய் சும்மா ஒரு 4 மாத்திரை வாங்கி போட்டுப்போமா? ஒரு மளிகை கடை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளை கூப்பிட்டாங்கன்னா போவோம், கடை திறப்பாங்க. போன அன்னைக்கு சும்மா வரக்கூடாதுன்னு எதனா ஒரு பொருள் வாங்கும். ஒரு மெடிக்கல் திறக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எதுவாக இருந்தால் கரெக்டாக ஒரு ஷாம்பு வாங்கினா சீப்பு வாங்கினாலும் சொல்லக்கூடாது. மெடிக்கல் திறக்கணும் என்ன பண்ண? சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க, உங்கள் நண்பர் 2 ஊசி போடுங்க நான் கேட்க முடியும். கேட்பீங்களா? இதை எல்லா இடத்துலையுமே நீங்கள் புரிச்சு பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம இந்த எல்லாம் இறைவனே சரணாகதி அப்படி நம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது இறைவனே சரணாகதி, இறைவன் காப்பாற்றணும் ரோடு அப்படி கிராஸ் பண்ணிடுவீங்களா? அப்போ மட்டும் திரும்பி பார்க்குறீங்களா? அப்போ என்ன வேலை செய்யுது? புதன் வேலை செய்யுது, அறிவு வேலை செய்யுது. வண்டி வந்துருவானோ அப்படின்னு. ரோடே இல்லாத காலியாக ஊர் உள்ள ஒரு கோயில் இருந்ததுன்னா அங்கே குரு வேலை செய்யுது. ஆனால் உங்களுக்கு ஆபத்து இல்லை, உங்களுக்கு தெரியும் எதுவும் நடக்காது. இந்த குருவுக்கும் புதனுக்கும் நடக்கிற சண்டையில தான் நம்ம தோத்து போறான் ஒரு மனுஷன். எந்த இடத்துல குரு வேலை செய்யணும்னு தெரியல, எந்த இடத்துல புதன் வேலை செய்யணும்னு தெரியல, எந்த இடத்துல குரு புதன் இணைந்து வேலை செய்யணும்னு தெரியல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும்ட்டான் திருவள்ளுவர். ஒழுக்கம் இல்லாதவர்கள் யார்? ஒரு வீட்டில் நாம் போய் அன்னம் உண்ணுகிறோம், அந்த நபரை பத்தி நீங்களே கூப்பிட்டு சாதம் போட்டு அவரை கிளம்பின பிறகு அவரை பத்தி குறை சொன்னா அவருக்கு பணம் வரும், உங்களுக்கு வராது. யாரு சாப்பிட்றவங்கள பத்தி அவர் குறை சொன்னாவா, இல்ல சாப்பிட்டவங்களுக்கு குறை சொன்னாவா? சாப்பிட்டவரே விட்டுருங்க, இந்த உலகம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு. ஒருவேளை சாப்பாடு போட்டாரு, நான் நன்றியா இருக்கணும் அவருக்கு அப்படின்னு இவன் காலம் ஃபுல்லா உண்மையா இருந்து செத்து போயிடுவான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணான்னு. ஆனா உண்மையிலே சாப்பாடு போட்டவன் சுயநலத்தால போட்டானா, உள்ளே சேவை மனப்பான்மையோட போட்டானால இவனால கண்டுபிடிக்க முடியாது. சரி, இன்னைக்கு உதவின்ற ஒரு விஷயத்துல போய் மாட்டி லைஃப் இழந்தவன் எத்தனை பேர் இருக்கான்? எனக்கு அவன் அன்னைக்கு அதை செஞ்சுட்டான், அதை நினைச்சே லைஃப்ல தோத்து போனவன் எத்தனை பேர் இருப்பான்? அதனால ஒரு விஷயத்தை தெரியும், ஒழுக்கம் என்பது தவறினால் நீங்கள் அஷ்டலக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வாங்கி கூட போட்டுக்குங்க. 10 விரல்ல ஐஸ்வர்ய மோதிரம் போட்டுங்க, லக்ஷ்மி மோதிரம் போட்டுங்க, டெய்லி காலைல லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. ஆனால் நான் டிஷ்யூ பேப்பரை துவச்சிட்டு ரோட்டில் போடுவேன். நான் எனக்கு கீழே இருக்கிற வேலை இடத்துல மரியாதை குருவாக நடத்துவேன். டேட்டுக்கு சேலரி போட மாட்டேன். நான் காலைல இஷ்டம் போல் எழுந்துப்பேன், ரூமை க்ளீன் பண்ணாமல் வெளியே கிளம்புவேன். பெரியவங்களை மதிக்க மாட்டேன். ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கிறவங்கள பார்த்தா ஏளனமாக பேசுவேன். தான் பெரிய புத்திசாலி, தான் அறிவாளி, தனக்கு தான் எல்லாம் தெரியும். இப்படிலாம் ஒருத்தர் வாழறாருன்னா அவரால் ஜெயிக்க முடியாது. ஜெயித்தவர்கள் அனைவருமே பெரிய பெரிய ஆட்கள், பிக் ஷாட்டோடைய உண்மையான வரலாறு போய் பாருங்க. அவங்க பேசுறது கூட, வாய்ஸ் கூட பக்கத்துல போய் நின்று கேட்டாதான் தெரியும். அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காம யாரிருள் உய்த்தி விடும். அடக்கம் மட்டும்தான் ஜெயிக்க வைக்குமே தவிர, அந்த அடக்கம் இருந்து பக்தி இருந்தா நீங்க தான் உலகத்தின் ராஜா. இப்ப சொன்னீங்களே உண்மையான வார்த்தை. பணிவு மட்டும் இருந்து எதுவும் என்னால நடக்கல, இறைவனால் நடக்குது. இறைவன் தான் படுத்தாரு. ஒரு காலகட்டத்துல நான் தான் சிறந்த மருத்துவம்னு ஒரு தலைக்கணம் வரும். அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு நோய் வரும், அவரால் காப்பாற்ற முடியாது. தான் சிறந்த ஓட்டுநர் நினைப்பான், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கொடுத்து ஸ்பாட் அவுட் ஆகும். தான் சிறந்த நடிகர்னு நினைப்பான், படத்துல நடிப்பான், வீட்டில் நடிக்க முடியாது, மாட்டிப்பான். தான் ஒரு கலையிலே சிறந்த ஆசான் என்று நினைக்கும் போது அவனுக்கு தெரியாமல் ஆணவம் தலைக்கு எறிகிறது. கிருஷ்ண பரமாத்மா படுத்துனுகிறாரு, அர்ஜுனனும் துரியோதனன் 2 பேரும் போறாங்க. துரியோதனை போய் ஆணவமா தலையில உட்காந்தான், அர்ஜுனன் போய் காலில் உட்காந்தான். கிருஷ்ண பரமாத்மா எழுந்தாரு, எழுந்த உடனே காலை தான் பார்த்தாரு, கால் அடியில் அர்ஜுனன். என்ன அர்ஜுனா, போரிலே என் வசம் வெற்றி வேண்டும், அப்படியே ஆகட்டனர். ஜெயிச்சான் அர்ஜுனன். தலை ஆணவத்தில் இருக்கக்கூடாது, அது காலுக்கு கீழே இருந்தால் வெற்றின்றதுதான் அதோடைய தாத்பரியம். தர்மன் தர்ம தலைவன், துரியோதனன் அசுரர்களின் தலைவன். துரியோதனன் மேல போயிட்டான், அதுக்கப்புறம் தான் தர்மருடைய கணக்கு முடிஞ்சு மேல போறார். மேல போனா துரியோதனன் தர்மனை வரவேற்கிறான், வாண்ணா வான்னு. தர்மனுக்கு ஷாக், டேய் நீ எப்படிறா இங்க, இது தர்மம் செய்தவர்கள் வர வேண்டிய இடமாச்சு. தான் தர்மத்தில் சிறந்தவன் என்று நினைத்ததனாலே தர்மனுக்கு வந்த வேதனை அது. ஆனால் துரியோதனன் தீயவனாக இருந்தால் கூட தான் தீயவன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லையா. தான் என்பதுக்கு தான் நாங்க பலனையை தவிர அவங்க தீயவனா நல்லவனான்றதுக்கு கிடையாதுன்றான். எல்லாமே என்னாலதான் நடக்குது. என்ன நடக்குது உங்களால என்ன நடக்குது? மோட்டர் போட்டா தண்ணி மேல டேங்குக்கு ஏறி டேங்க்ல இருந்து கீழே வருது, அது ஒரு ப்ராசஸ். நம்ம உடம்புல ரத்தம் எப்படி மேலே ஏறி கீழே இறங்குது? யார் கண்டுபிடிச்சா இந்த சிஸ்டத்தை? யாரு கண்டுபிடிச்சா இந்த சிஸ்டத்தை? இதுக்கு எதனா மெக்கானிசம் இருக்கா? தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி போய் உள்ள பிரியுது, பிரிஞ்சு அது ஒரு சிறுநீரா வருது. இது யார் கண்டுபிடிச்சா?
இன்னைக்கு ஒரு மிஷினே ரிப்பேர் ஆகுது. எப்படி இந்த சிஸ்டமேட்டிக் எப்படி ஒர்க் ஆகுது? நீ அறிவா 10 மூளை கூட இருக்கட்டுமே, இந்த சிஸ்டமேட்டிக் எப்படி உருவாகுது? அப்ப ஏதோ ஒரு பெரிய சக்தி வந்து நம்மள எப்படி பாருங்க, ஒரு ஆணோடைய விந்தும் பெண்ணோடைய விந்தும் ஒண்ணா சேருது. பெண் குழந்தையா இருந்ததுன்னா அதுக்கு கர்ப்பப்பையோட படைக்கிறான். எப்படி? உள்ள எதனா நம்ம ரேஷியோ படி எதனா பண்றோமா? எதுவுமே கிடையாது. நம்ம எதனா மேனுஃபேக்சரிங் பண்றோம்? ஒண்ணுமே கிடையாது. எப்படி இதெல்லாம் நடக்குது? நம்மளுக்கு முன்னாடி ஒரு சக்தி, அத வந்து நீங்க ஜீசஸ்ன்னு சொல்லுங்க, அல்லாஹ்ன்னு சொல்லுங்க, நபிகள் நாயகன் சொன்னாலும் சரி, கிறிஸ்துவன்னு சொன்னாலும் சரி, இந்துன்னு சொன்னாலும் சிவன்னு சொன்னாலும் எது வேணாலும் சொல்லி. ஆனா ஏதோ ஒரு சக்தி அது. நான் என்ன சொல்றேன்னா, அது இயற்கைன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இத நான் புரிஞ்சுக்கிட்ட விதம். நிலம், நீர், காற்று, நெருப்பு தான் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சிவன் சொல்லுங்க, முருகர் சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லுங்க. ஆனா நம்ம செய்யற எல்லா டேட்டாஸும் மேல இருக்கு ரெக்கார்டு. அது ஒரு நாளைக்கு கீழே வரும். வந்து தான் கணக்க முடியும். சம்பத் சுப்பிரமணியன் என்ன பண்ணார்? போடு கணக்கு எல்லாத்தையும் டேலி பண்ணுவாங்க. டேலி ஆகலையா? டேலி ஆனாதான் வேலை முடியும். டேலி ஆகலன்னா மறுபடியும் அடுத்த ரவுண்டு வரணும். யாரா இருந்தாலும் இதான் ரூலு. இங்க என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா, எதனா ஒரு கோயிலுக்கு போனா பிரச்சனை தீர்ந்துடும். நானே நிறைய கோயிலுக்கு சொல்றேன். நான் சொல்ற கோயில் அது விஷயமே வேற. நான் சொல்ற கோயிலுக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். ஆனா ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது ரிசல்ட் கிடைக்காது. ஒழுக்கமோட ஒரு ரிசல்ட்டை செஞ்சீங்கன்னா அதோட ரிசல்ட் வேறன்னு சொல்றேன். இல்லை சார், சாப்பாடு சாப்பிட்றோம், கரண்ட் வச்சு எடுக்கிறோம், கிடமாடுது, கையை வச்சா கெடுது இல்லை? அப்ப கையில ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அது என்னது? இப்போ இறைவனே இல்லைன்றீங்க, அது வேற விஷயம். அப்ப கை வச்சா ஏன் கெடுது? இப்ப இந்த விரல் என்ன இருக்கு? கரண்டி வச்சா கிடமாடுதே? இது சாதாரண விரல் இல்லை. இது உள்ள என்ன ரகசியம் இருக்குது சொல்லுங்க. யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யோசிச்சா நிறைய ஞானம் பிறக்கும் சார். ஞானோதயம் வந்துடும். கிச்சன்ல ஒரு பெண் 24 மணி நேரம் விடுங்க, இப்போ சமைக்கிறாங்க. நைட்டு 1 மணி 2 மணி 10 மணி. அடுப்பங்கரைன்றது வீட்டுக்கு வெளியே இருக்கும். ஒரு பெண் குளிக்காம அடுப்பங்கரை உள்ள போக மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. காலையில இருந்து 5 மணி 6 மணிக்கெல்லாம் நேரா உள்ள போய் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புறவங்களா இருக்கும். நம்பிக்கை இருந்தால், முடியும் என்று நீங்க நம்பினால், ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, கிச்சன் உள்ள குளிக்காத ஒரு பெண் போவாம தொடர்ந்து குளித்த பிறகே கிச்சன் உள்ள போய் சமைத்து பாருங்கள். உங்களுக்கு பொருளாதார நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. சில பேர்லாம் புரட்டாசி மாசம் மட்டும் அந்த வேலை பண்ணுவாங்க. காலையில எழுந்திரிச்சோடனே குளிச்சிருவாங்க. மார்கழி மாசம் பண்ணுவாங்க. அப்ப அது ரைட்டுன்னா அப்ப மத்த மாசங்கள்ல பண்றது தப்பு தானே? அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதாவது நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சார். ஏன்? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடுவேன். நான் ஒன்றும் அடிக்கிறேன். தப்பா ரைட்டா? தப்பு. சனிக்கிழமை அடிச்சா தப்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அடிச்சா? இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. என்ன அடிச்சா என்னைக்கு அடிச்சாலும் தப்பு தான்டா அப்படின்றான். கோர்ட்டுக்கு போனா எந்த கிழமை நான் பாக்குறாங்க, என்ன குற்றம் பண்ண தானே பாக்குறாங்க. இப்போ திருடனு கூட சார், திருட்டு கேஸுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கே தவிர, ₹1 திருடன், ₹2 திருடன், ₹100 திருடன் ஒரு செக்ஷன் இல்லை. திருட்டு கேஸ்னா திருட்டு கேஸ், அவ்வளவுதான். தப்பு ஒழுக்கம் சார். டிஷ்யூ பேப்பர் தூக்கி போட்டதெல்லாம் ஒரு ஒழுக்கம். ஆமா, அங்க ஒழுக்கம் தான் கரெக்டா உள்ள வருமே தவிர, நீ என்ன ஒழுக்க சீர்கேடு பண்ணன்றது உள்ள வராது. ஒழுக்கம் தவறினார் அப்படிதான் வரும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள பல வருடங்கள் ஆயிடும். கரெக்டா டைமுக்கு போன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க, அதிக அபிலாசையில் இருக்கிறவங்க, இவர்கள் அனைவருமே தோத்து விடுவார்கள் சார். இதை நான் சொல்லலை, நிறைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்ததை சொல்றேன். ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, பின்னாடியே ஓடுவான். கிரிவலத்துல நடந்திருக்கு. திருவண்ணாமலை கிரிவலத்துல நான் எத்தனையோ டைம் பார்த்துருக்கேன். இதை பத்தி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஒரு நாள் அவன் ஆம்புலன்ஸ்ல போவான். கரெக்டா அவன் ஆம்புலன்ஸ்ல போற அன்னைக்கு தான் சிக்னல் போட்டு 1/2 hour ஆகும், கிளியரே ஆகாது. இல்லை சிஎம் ரூட் பாசிங்கா இருக்கும். தன்வினை தன்னை சொல்லுவான், அவ்வளவுதான். சிம்பிள். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரியலைன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது பலனடைக்காது, பயனடைக்காதுன்ற. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுவான் சார், இவனுக்கு அது வந்து பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரனுடைய வளர்ச்சி பிடிக்காது. ஏன் வீட்டு எதிரில் செங்கல் இறக்காத, ஏன் வீட்டு எதிர்க்க மணல் இறக்காதன்னுவான். அவனும் கஷ்டப்பட்டு ஏதோ கட்டிடுவான், கட்டி உள்ள போயிடுவான். இறக்காதன்னால இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்து வாழ மாட்டேன், அவரு கூட டிவோர்ஸ் வேணும்னு. நீ எதை கொடுக்கிறாயோ இயற்கை உனக்கு திருப்பி கொடுக்கும். நீ எதை தர மறுக்கிறாயோ இயற்கை தராது. நீ இயற்கை கிட்டேயே உன் வேலையை காட்டினா அதுவும் அது வேலையை காட்டும். நீனும் அவ்வளோ பெரிய ஜீனியஸா, அவ்வளோ பெரிய ஆளா? நம்மளை பார்த்துட்டு தானே இருக்கு. யார் எதை பண்ணுவான், எதை பண்ண மாட்டான், யார்கிட்ட எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எவ்வளோ நாள் கொடுத்து அவனை எப்படி தலைகணமாக்க வைக்கணும், மீண்டும் எப்படி அந்த தலைகணத்தை இறக்கணும், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் கணக்கு. நம்மலாம் மேனுவலாலாம் எழுதி அனுப்பத்தால நேரம் போயிடும். சம்பத் சுப்பிரமணியம் இந்த காலத்தில் இதை செஞ்சுருக்காரு. எல்லா கணக்கும் மேலே இருக்கும். 100 பேருக்கு அன்னதானம் போடுறீங்க, அதுக்கு ஒன்றா பலன் அனுப்பிப்பீங்களா? கண்டிப்பாக அனுப்பிப்பீங்க. ஒரு 2 பேர் சாப்பிடும்போது மண்ணெல்ல போட்டீங்க சாப்பாட்டில், என்ன பண்ணுவீங்க? இப்போ சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். 2 பேருக்கு சாப்பாட்டில் மண்ணெல்லை போட்டு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணால் ஈக்குவல் ஆகிடும். ஆகாது. இந்த 2 பேருடைய மனவேதனைக்கு உண்டான வழியை நீ அனுபவிக்க வேண்டும்.
அந்த 100 பேருக்கு உண்டான வாழ்த்துதலையும் நீ பெற வேண்டும். இது வேறு அது வேறு. 2 தென்னை மரத்தை விட்டா 4 தென்னை மரம் போய் நடுவாராம். அப்படி ஒரு கேங் இருக்கு சார். தப்பான புரிதல் அனைத்துமே தப்பா போயிடும்ன்றேன். பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. என்ன பண்ண, திருநியா 6 மாசம் ஜெயிலில் இருப்போ. அப்புறம் என்ன பண்ண, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிறியா, வா கவர்மெண்ட்ல அவார்டு வாங்கி தரேன் சிஎம் கீழே. இதான் நடக்கும். பண்ண தப்புக்கும் நீ பண்ண புண்ணியத்துக்கும் ஒன்னா மிக்சிங் செஞ்சிடக்கூடாது. அது எப்படி தெரியுமா, சாப்பாட்டில் சாம்பாரையும் காரக்குழம்பையும் ரசத்தையும் ஒரே டைம்ல ஊற்றி சாப்பிட்றது. அது நடக்கும். இறைவன் அப்படி நம்மளை படைக்கலை. யார் ஒருவர் ஒழுக்கம் தவறுகிறார்களோ அவர்கள் தோற்பது உறுதி. நீங்கள் ஆன்மீகத்தின் எந்த உச்சத்துக்கு போனாலும் சரி, போறீங்க தரிசனம் பார்க்குறீங்க, உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாய்ச்சி அவசியம் போடுங்கன்னு சொல்றேன். நீங்க தாங்க இறைவன். அவங்க இறைவனை நம்பியே இருக்கிறான். அங்க போய் கிழிஞ்ச நோட்டை போடுவது, சில்லறை எடுத்துமை போடுவது. நீ சில்லறை போட்டா சில்லறை தான் இறைவன் கொடுப்பான். நீ கிழிஞ்ச நோட்டு போட்டா உனக்கு கிழிஞ்ச நோட்டு தான் கொடுப்பான். கொடுப்பதை தாங்க திருப்பி கொடுக்கும். நீ கொடுக்கறது எல்லாமே உனக்கானது. நீ இறைவனுக்கு கொடுக்கல, உனக்கானதை இன்னொரு இடத்துல கொடுத்து இன்னொரு இடத்துல பெறற. அதுதான் உண்மை. உன் பிரான்ச்சு வந்து தானாம்பட்ட பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க, திருச்சியில் ஏடிஎம்ல காசு எடுக்கிறீங்களா, இங்க போட்டீங்க அங்க எடுக்கிறீங்க. அதானே நீ எதை செய்யறியோ அது திருப்பி நீ தான் அனுபவிக்க போற. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உங்க காலமே முடிஞ்சு போயிடும்ன்றேன். இதை தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்து கொடுத்து வச்சவன் நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீ என்னத்தை கொடுத்து வச்சிருக்க அதை நீ திரும்ப பெறுவாய். நம்மலாம் ஒரு நாள் ஃபங்க்ஷன்னா ஒரு தடவை வெளியே போகணும்னு நினைப்போம் ஃபேமிலியோட. அப்போ கருவறை உள்ள இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு தான் டியூட்டியே அதிகமா இருக்கும். அவங்களுக்கு 365 நாள் வேலையே. அவங்களுக்கு எதனா கவர்மெண்ட் வந்து போயிட்டு வாங்க, உள்ள அர்ச்சகர்கள் அனைவரும் ஒரு நாள் அரசாங்கத்திலேருந்து நாங்கள் நிதி ஒதுக்குறோம், ஃபேமிலியோட வெளியே டூருக்கு போங்கன்னு அனுப்புகிறாங்களா சார்? ஒரு கோயில் உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக தட்டில் காசு வருதுன்ட்டு யாரெல்லாம் புறம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இரக்கம் உண்டு சார், உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காலைல 4:30 மணிக்கு எழுந்து உள்ளே போய் கோயில் உள்ள பல பாலிடிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அங்கே ஒர்க் பண்ணி மதியம் 2 மணி நேரம் டியூட்டி மாற்ற ஆள் வந்தா தூங்கிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து உங்களுக்கு பணம் போட விருப்பம் இல்லையா, போடாதீங்க. ஆனால் ஒருவருடைய பின்னாடி இருந்து வேலை என்னன்னு தெரியாம அவரை குறை சொல்லாது. சாமி, ஒரு சில கோயில தான் தட்டுல காசு நிறைய விழுகுது. ஒரு சில கோயில்ல அர்ச்சகர் பாவம் வெளியில போர்டு எழுதி போட்டிருக்காரு, அன்றாட செலவு 130 ரூபா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி போர்டு எழுதி போட்டு அந்த கோயிலுக்கு வந்து அவர் அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த மாதிரி இடம் இருக்கு. விளக்கேத்த காசு இல்லாம எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்ட கோயில்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன் சார், என்னைய நிறைய பேர் என்ன கேட்டது, நீங்க சொந்தமா ஒரு கோயில் கட்டிக்கலாமே, ஒரு நல்ல ஒரு பெரிய, எனக்கு வந்து ஒரு நம்ம கிளைண்ட்டே ஒருத்தவங்க பெரிய இடத்த ஸ்பான்சர் பண்றேன்னாங்க, நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம், உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்க வச்சுக்கிங்க, மக்களுக்கு சேவை செய்யறீங்க, எனக்கு அடுத்த தலைமுறை யாரும் இல்லைன்னு வேணான்ட்டோம். நோக்கம் என்ன தெரியுமா ஆகும்? என்னுடைய நோக்கம் ஒன்று தான். பல ரகசியங்கள் புதைஞ்சு போனால் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் தெரிய வேண்டிய கோயில் எவ்வளோ இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய நோக்கமே தவிர, எனக்கு என்று ஒரு இடத்தை நான் உருவாக்கி விட்டால் என் இடத்தை தாண்டி என் மூளை வெளியே போய் வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம்னா, சங்கிலி போட்ட கட்டின யானை மாரி ஆயிடுவோம். என்னதான் பலம் இருந்தாலும் சுத்திட்டு வந்து படுத்துக்கணும். பலம் இருக்கும், சங்கிலியை எட்டி உதைச்சு அறுத்தரலாம், ஆனால் யானையால் அறுக்க முடியாது. ஏன்னா சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்குது, அது மூளை கட்டப்பட்டு விடும். அப்போ தனக்குன்னு ஒரு ராஜ்யம் உருவாகும் போது என்ன ஆகும், சரி நம்ம இடத்த டெவலப் பண்ணணும், நம்ம இடத்துக்கு மக்களை வைக்கணும், இப்படி தான் போயிடும். அதனால தான் இன்றும் வெளியில போய் எல்லா கோயிலையும் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எந்தெந்த கோயிலெலாம் விளக்கேற்ற முடியாமல் இருக்குது, அதுவும் நம்ம சொந்த செலவு பண்ணி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல ஈவெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இறைவனை தவிர இந்த கலியுகத்தில் ஒருத்தனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் யாராலையும் ஏற்படுத்த முடியாது. அதில் நான் தெளிவாக இருக்கேன். அப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருந்து, நீங்கள் சரியாக இருந்து, அடக்கமாக இருந்து, பக்தியாக இருந்தால், எவ்வளோ கஷ்டகாலமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பது உறுதி உறுதி உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் சும்மா 4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் ஒழுக்கத்தில் டிஷ்யூ பேப்பர் சொல்லியிருக்கிறேன், வாட்டர் பாட்டில் தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், வெளியே போகும்போது பெட்டை வந்து கிளியராக வச்சுட்டு கிளம்பணும்னு சொல்லியிருக்கிறேன், புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், நண்பன்கிட்ட பழகி அவனோட எதிரிகிட்ட கான்டாக்ட் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், குளிக்காமல் கிச்சன் உள்ள போகாதங்கன்னு சொல்லியிருக்கிறேன், முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டை நான்வெஜ்ஜை விட்டுருங்க, அதில் மெயினாக முட்டையை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறேன், பொய் சொல்லுவது, டைம் கீப் அப் பண்ணாது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்குது. முதல்ல இந்த விஷயத்த சொல்லுவோம். நிச்சயமா மக்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இதை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா சார், வண்டியில் சார், காரில், 2 வீலரில் தேவையில்லாத பொருட்கள் கிடக்கும்.
கோவில்ல கொடுத்த பழம், பூ, எலுமிச்சை பழம். சார் வண்டி சுத்தமா வைத்திருக்க வேண்டும். உடம்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எனக்கு சனி பகவான் கஷ்டம் குடுக்குறாரு, கஷ்டம் குடுக்குறாருலாம் சொல்லக்கூடாது. சனி பகவானுக்கு அசுத்தம் பிடிக்காது. நீட்னஸ். அவரு போய் அசுத்தத்துக்கு கடையல் மாற சொல்றான். அவரு நீட்னஸான ஆளு. ஏன் மூட்டை தூக்குறோம்னா சனின்னு சொல்றோம்? மூட்டை தூக்குறோம்னு வேர்வை வரும். இதெல்லாம் நெறைய கான்செப்ட் இருக்கு சார். அதனால ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த செயலுக்கு கூலி உண்டு. நீ யாரா வேணாலும் இரு. எந்த ராசியாரு, எந்த நட்சத்திரமாரு, என்ன வாஸ்துலரு, என்ன நியூமராலஜிரு, கோவில்லயே கூட நீ பூசாரியா கூட இருக்கலாம். நீ என்ன செய்தாய்? கொய்யா மரம் நட்டுருக்கியா? கொய்யா காய்க்கும். அறுத்துட்டு போயின்னே இருக்கணும். பேசக்கூடாது. ஆப்பிள் மரம் நட்டேன். ஆப்பிள் காய்க்கும். அறுத்துட்டு போயிடணும். ஆப்பிள் மரம் நட்டு ஆரஞ்சுக்கு வெயிட் பண்ணேன். இறைவனுக்கு கோவம் வரும். செய்தது ஒன்று, கொடுப்பது ஒன்று நடக்காது. செய்ததுக்கு குடுப்பாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சார் நான் 4 நாள் வேலை செஞ்சேன். 4 நாள் சம்பளம் குடுப்பாங்க. 10 நாள் வேலை செஞ்சா 10 நாள் சம்பளத்த குடுப்பாங்க. 4 நாள் வேலை செஞ்சுட்டு 30 நாளைக்கு சம்பளம் கேட்கக்கூடாது. இறைவனுக்கு கோவம் வரும். நீ என்ன செயல் செய்திருக்கிறாயோ, அந்த செயலுக்கு உண்டான பலனை நீ கேட்காமலே இந்த இயற்கை உனக்கு குடுக்கும். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னு சில ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அத பண்ணிப்பாங்க. அத விட்டுட்டு நம்ம செய்த செயல் ஒன்று, நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. நிச்சயமா நம்ம உறவுகள் புரிஞ்சிருக்கும் எதை செய்யக்கூடாதுன்னு நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே நன்றி சார்.